ஸோ ஹாய் பென்ச், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஆமா, லாங் டைமா. கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து பென்ஸ் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப காலம் ரொம்ப வயசெல்லாம் ஆகல எங்களுக்கு. காலம்னா மீன்ஸ் இயர்ஸ், லைக் என்ன ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் ஷீஸ் என்ன சொல்றது, வெரி, அதாவது நாங்க வந்து இருக்கிறது வந்து யூஎஸ் நியூஜெர்சியில வந்து முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் பென்ஸுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பென்ஸ் சொல்றீங்க? பயங்கரமான, ஆமா, நீங்க வந்து பயங்கரமான ஒரு அவுட் கோயிங் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், அதை தான் சொல்ல ட்ரை பண்றேன். அண்ட் ஷீஸ் அ மாம் அண்ட் ஷீஸ் ஒர்க்கிங் அண்ட் as an HR. அதுக்கப்புறம் ஷீ இஸ் அன் ஆண்டர்பிரனர். ஷீ இஸ் ஹேவிங் ஹர் ஓன் டான்ஸ் ஸ்கூல் and she's a music teacher. Actually வந்து she's a music teacher for me too. Hey, பறை செம்ம. ஆமா, இல்ல பறை அண்ட் செம்மையா பண்ணுவாங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் entrepreneur. ஆக்சுவலி நீங்க வந்து நம்ம ரேடியோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. முன்னாடியே வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து 8+10 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் நானு. ஆனா நான் கோவிட் டைம்ல தான் ஸ்டூடியோ ஓபன் பண்ண, கோவிட் வரதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. in a year everything got hitனால then க்ளோஸ் பண்ண. அதுக்கப்புறம் it was a big struggle. அப்பதான் நான் RJ குள்ள நுழைஞ்சது நான். you were doing RJing. செம்மையா இருக்கும் அந்த டைம் எல்லாம், செம்ம ஜாலியா. எங்க ஷோஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அது ஜனரஞ்சகமா இருக்கும் அந்த ஷோஸ் எல்லாம். செம்ம ஜாலியா, ரெக்கார்டிங் செஷனே பயங்கர ஜாலியா போகும். So that was fun. பட் கண்டிப்பா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம் again. Okay, so இதுதான் பென்ஸ். ஓகே, ஷீ இஸ் ஒரு சக்சஸ்ஃபுல் லேடின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ பென்ஸ், நான் உங்ககிட்ட வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ ஆஸ் அ விமன், ரைட், நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி, இப்போ இந்த டான்ஸ் ஸ்கூல்ல எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஓகே, ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி திங். நினைச்சோம் இப்போ வந்து எடுத்தோடனே யூட் ஹவ் நாட் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்காது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. அண்ட் யூட் ஹவ் என்ன சொல்ற, நிறைய விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி போயிருக்கும், நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. ஸோ ஹவு டிட் யூ, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கிருந்து வந்தது? ஹவு டிட் யூ மேனேஜ் டு ஒரு டைம் மேனேஜ் பண்ணி, ஒர்க்லயும் சரி, ஃபேமிலியில சரி, அண்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ ஃபேமிலி, கிட்ஸ் இருக்கு, ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்கும்போது, ஹவு டிட் யூ மேனேஜ் டு ஸ்டார்ட் திஸ் ஒர்க், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களால எப்படி வந்து டைம் எல்லாம் ஒதுக்கி எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? ஸோ திஸ் இஸ் கோனா பி அன் மோட்டிவேஷனல் ஃபார் தி அதர் ஃபீமேல். மேபி எனக்கு கூட மேபி நிறைய ஹிடன் விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கலாம் உங்களோட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு லெட் அஸ் நோ ஹவு டிட் யூ handle all those things. Okay, first thing, single mom. okay yeah actually இந்த ஃபீல் குள்ள நான் வந்தது வந்து எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சைடுல பாத்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஐ born in like brought up in very very conservative family. ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதெல்லாம் டான்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணது வந்து ஒரு பெரிய அது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். பட் ஐ லவ் டான்சிங். பட் சம்ஹவ் அந்த எனக்கு ஸ்கூல்ல இருக்கும்போது எங்க சான்சஸ் நிறைய ரொம்ப கம்மி. சோ நான் யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜூம்பால கிளாஸஸ் போனேன். ஜூம்பா கிளாஸ் போகும்போது சம்ஹவ் வந்து அவங்க டீச் பண்றது வந்து எனக்கு, இப்போ நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ நீங்க ஆர்ஜி எடுத்துக்கிட்டு இப்ப நான் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ண நிறைய ஃபிளாஸ் நீங்க பாப்பீங்க இல்லையா, இது இப்படி பண்ணலாமேங்கிறப்போ நம்ம திருத்துன்னு நினைக்கும் போது வி கான்ட் கோ அண்ட் திருத்துறது அவங்கள பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லி நம்ம சைட்ல இருந்து அப்படிதான் நான் ஆரம்பிச்சது ஜூம்பாவை. நான் வந்து என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸ் பண்ணேன். ப்ரூவ் பண்றதுக்கு ஐ டிராவல், லைக் நான் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஜஸ்ட் ஐ கோ அண்ட் டீச். நான் வந்து அந்த மாதிரி பேமெண்ட்டோ அந்த மாதிரி ஐ நெவர் அந்த ஃபீல்ட்கே நான் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் யாரு, நான் என்னோட டான்ஸ் எப்படி இருக்கு அப்படி அதுல இருந்து நான் நிறைய பார்த்து தான் ஐ ஸ்டார்டட். ஸ்டூடியோங்கிறது வந்து ஒன்ஸ் நான் வீட்ல வச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது பண்ண முடியாது, இத்தனை மணிக்கு மேல பண்ண முடியாதுன்னு இருக்கும் போது why can't I start a studioங்கிறது என்னோட அடுத்த ட்ரீமா இருந்துச்சு. சோ நிறைய டிராவல் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி somehow I got the studio. இப்போ வந்து touch wood it's going on. So that is how the என்னோட ஜர்னி பார்த்தா எதுவும் பிளான் பண்ணி எதுவும் நான் பண்ணவே இல்லை. இட்ஸ் லைக்
என் கையில கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டிட்ன்ட் மிஸ் இட். வேற லெவல். That's what I wanted to say. அதாவது வந்து எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்ஸ் சொல்லுவோம். சோ அதை வந்து கிராப் பண்ணிட்டு ஸ்மார்ட்டா அது மேல வந்துடணும், ரைட்? இப்போ ஒரு நம்மளோட பேஷனும் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். அண்ட் தட் யூ லேர்னிங் அ நியூ ஸ்கில், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்ரிபடிஸ் லைஃப். அது நம்ம இருந்துட்டா நம்ம எங்க போனாலும் சர்வைவ் ஆயிடலாம். அது வந்து நான் ரொம்ப நம்புற விஷயங்கள். ஸ்கில்டா இருக்கிறது வந்து பயப்படவே தேவை. லைஃப் எனிதிங் தே லூஸ் இட், தே வில் கம் பேக். எப்படியாவது மேல வந்துடும். when you get some negative flaws, accept it. அது வந்து நீங்க ஏன் உங்க சொல்றாங்க நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ நோ சம்டைம்ஸ் நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்போம். when you get a negative feedbackனு வச்சுக்கோங்களேன், of course it hurt ஆகும். But that is a stepping stone நான் சொல்லுவேன். That's how I came in. இன்னும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேருக்கு we cannot satisfy everyone இல்லையா? கண்டிப்பா there will have self flaws. அதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துட்டு we have to work on it. அதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சோ அக்செப்டன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாக்கலையா என்னோடதுல எவ்வளவு ஃப்ளாஸ் இருந்திருக்கும்? அதெல்லாம் நீங்க அவ்வளவும் ஃப்ளாஸ் அவ்வளவுதான் லேர்ன் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். சரி, நல்லா இருந்தது. அதாவது வந்து ட்ரை பண்ணீங்கல்ல, see you wanted to do something. அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் தான். ஒரு பிரீமியம் ஷோன்னு சொல்லி கொடுத்தீங்களே என்கிட்ட. கண்டிப்பா அது பிரைம் ஈவினிங் ஷோ. அது அந்த நம்பிக்கை நம்ம வந்து எந்த அளவுக்கு மர்ஜ் பண்ணோம் அதுதான் விஷயம். See you did a very great job. அதுல வேற லெவல். Unfortunately COVID வந்ததால நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அது நீங்க எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்திருந்தீங்க. சோ அதுவும் நமக்கு வேணும். மெயினா மைக்ரோ மேனேஜிங் டசன்ட் வொர்க் ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும்போது. சோ எதனால பண்ணுங்க அப்படின்ட்டீங்களா? அதனால எதனால பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லதா போச்சு. சி எப்பவுமே வந்து ஒருத்தனோட ஓன் கிரியேட்டிவிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ we can அந்த ஏரியால எதுல வந்து அவங்க வந்து if they are not skilled or experienced இல்ல we can give some inputs and உட்கார்ந்து அதையே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ they should come up with their own concept ஆகட்டும், இல்லைன்னா அவங்களோட ஸ்கில் என்னங்குது வெளியே கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து அதாவது கம்பைன் டேலண்ட்ஸா இருந்தாதான், கம்பைன் நாலேஜா இருந்தாதான், ஒர்க் இருந்தாதான் அது வந்து ரொம்ப நல்லா வந்து அவுட்கம் வந்து நல்லா வரும். நான் எப்பயுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட். அண்ட் சோ இந்த ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீட்ல இருந்து பண்ணீங்க. யூ வேர் இன் அபார்ட்மெண்ட், ரைட்? டவுன் ஹவுஸ், யா. பட் டவுன் ஹோம். ஓகே. அது வந்து நான் நியூயார்க்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் எனக்கு என்னன்னா அதுவும் எனக்கு கிடைச்சது. சோ வை காண்ட் ஐ ட்ரை இட் ன்னு சொல்லி, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் மை டான்ஸ். அதுவும் இருந்துச்சு. சோ நான் ஒரு சில பர்சனல் விஷயத்துக்காக ஐ ஜஸ்ட் சோஸ் தி கரியர் அண்ட் ஐ வென்ட் அண்ட் ஐ ஸ்ட்ரகிள் ஃபார் 2 years. பட் நியூயார்க் போயிட்டு வந்து பிசினஸ் பாத்துக்கிறதுங்கிறது எவ்ரிஒன் நோஸ் ஹவ் தி நியூயார்க் கம்யூட் வில் பி. சோ அப்படியே எப்படி நீங்க கம்யூட் பண்ணுவீங்க? சோ எது வரைக்கும் நீங்க போவீங்க? ஒர்க்ஸ் வந்து நான் ஐ ஹேவ் டு டேக் தி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அந்த பக்கம் நான் போவேன். So 2 hours almost, like morning 1.5 hours, evening almost 4 hours is gone for you. அதுக்கப்புறம் வந்துட்டு I started doing this. So எனக்கு பாத்தீங்கன்னா நான் டான்ஸுக்குலாம் முன்னாடி I just grab each and every opportunity. மெஹந்தி பண்ணுவேன், ஆல்ட்ரேஷன்ஸ், இதெல்லாம் என்ன சின்ன சின்ன இது I want to explore it, which I did it. அதுக்கப்புறம் somehow என்னோட டான்ஸை விடக்கூடாது, பிளஸ் என் கெரியரை நான் பாத்துக்கணும். சோ இப்போ உள்ள இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் நான் சொல்லுவேன் as for the women பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா it's not easy for them. No whoever is doing it's a big hats off to them actually. Yeah. So kids அப்ப வந்து படிச்சிட்டு இருந்திருப்பாங்க, they'll be in school, right? அதெல்லாம் நீங்க வந்து இப்போ how we will handle here, அதாவது தனியா வந்து ஹேண்டில் பண்ணணும், அதுங்களை பிக் பண்ணணும், டிராப் பண்ணணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ல இருப்பாங்க. நம்ம போய் நின்னுட்டு நான் ஒரு 2 hours பெர்மிஷன், அதுமே எனக்கு பிடிக்கல. I want to be like என்னோடது நான் பாத்துக்கணுங்கிற அந்த ஒரு மென்டல் இது எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் ஆனா வந்து இப்போ வந்து லைக் டான்ஸ் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we can go into this level. அதையும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கமும் that's called work life balance. நம்ம சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது கஷ்டம் தான், பட் ஸ்டில் I think every woman is doing it நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதாவது வந்து ஒர்க்கும் போயிட்டு ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களெல்லாம் பாக்குறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் an easy task. அது பயங்கரமான சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் இயர் அவங்க எல்லாத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் அது பெரிய விஷயம். ஆக்சுவலா வந்து இந்தியால வந்து we will have lot of serve. மேபி உங்க வீட்டுல கூட இருந்திருக்கலாம், நிறைய சர்வன்ஸோட இருந்திருப்பீங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அண்ட் அம்மா எல்லாம் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருந்திருப்போம். ஒன்ஸ் we have our own family வரும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே வந்துருது. And we are able to learn நிறைய skills. நான்லாம் வந்து சமைக்கவே தெரியாம தான் இருந்தேன் when I got married. அதுக்கப்புறமா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்
we had a baby அதெல்லாம் இருக்கும்போது and we have our own responsibility போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. now you feel like உங்க குழந்தைங்க பசங்க எல்லாம் வந்து they are in college, one is in college and பொண்ணு இப்ப பையன் போறாங்க போது நீங்க எவ்வளவு ஒரு அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணிருக்க வேண்டியது இருக்கும், அங்க எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்க வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணி அண்ட் பார்ட் ஆஃப் இட் உங்களோட கெரியரையும் பார்த்துக்கிட்டு உங்களோட பேஷனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அண்ட் பயங்கரமான சூப்பர் லேடி மூமெண்ட்ஸ் வேற லெவல். நான்லாம் ரொம்ப கஷ்டம். இல்ல everyone is there னு சோ இட்ஸ் நாட் ஈஸி. நான் நிறைய பேர் பாக்குறேன் இல்லையா, இப்போ நான் கிளாஸ்ல இப்ப எடுக்கிறேன்னா அடல்ட்டுக்கு நிறைய பேர் எடுக்கும்போது they have lot of interest actually டான்ஸ். பட் அகைன் சில டைம் வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்னாலயோ அதனால கன்டினியூ பண்ண முடியாம கூட போக முடியுது அவங்களால. டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்கல்ல, பண்ணிடுறாங்க. பட் அவங்களே நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது because we don't know what's happening in their life. So அதனால நான் பறைய ஆரம்பிச்சப்போ that is the only concern for me. I want to do it for women especially. Everyone has a hidden talent actually. So பறை வந்து it's not like ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள். So it's a very stress relief நான் சொல்லுவேன். அதனால தான் நான் வந்து லேடிஸ்க்கு நான் ஆரம்பிச்சது. பட் somehow I have like little group. பட் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா we will. So I will join again soon. So இன்னும் சில பல விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டு வரேன் நானு. கண்டிப்பா கண்டிப்பா sure. And so இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் we will talk about women's. Okay, so நீங்க வந்து சிங்கிள் மாம் ரைட், ஒரு சிங்கிள் மாமா இருந்துட்டு how are you able to manage with emotions? இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைங்க எல்லாம் சின்ன பசங்க, you cannot share, அவங்க கிட்ட போய் எதையும் நிறைய ஷேர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ எல்லார்கிட்டயும் போய் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிற பர்சன் தான் கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, ரைட்? மோஸ்ட்லி அப்படிங்கும் போது ஒரு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்ல உங்களுக்கு. அப்படிங்கும் போது ஹவு டிட் யூ மேனேஜ் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் சப்போர்ட் ஒரு எப்படி நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்றீங்க? இப்போ இட்ஸ் நாட் தட் எவ்ரி டைம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. You will have a bad days, bad times எல்லாமே இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து நீங்க how were you able to manage இந்த மாதிரி ஒரு situation? ஓகே, சோ அது வந்து ரியலா வந்து இட்ஸ் a big thing. எனக்கு டான்ஸ் நான் சொன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு அவுட் இருக்கும் ஆக்சுவலா. சில பேருக்கு வந்து பெயிண்டிங் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஜஸ்ட் கோ அண்ட் டேக்கிங் அப் பிக்சர்ஸ் லைக் போட்டோகிராஃபி பிடிக்கும். எனக்கு வந்து டான்ஸ் தான். நான் எப்பவுமே எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் when I enter to my studio I'll keep everything out. அது வந்து நம்புறாங்களோ இல்லையோ that is what I will do. ஆனா அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அந்த ஒரு லோன் டைம் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு மெமரி திருப்பி எல்லாம் வரும், யூ வில் கோ டவுன். ஆனா நான் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா I don't want to go into that நினைப்பேன். நான் எப்பவுமே அதுக்குள்ள போகாம நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி என்ன பிஸியா வச்சுக்கிறதே நான் ஓடுவேனே தவிர எமோஷன்ஸ் எல்லாமே ஐ நோ எனக்கும் நிறைய இருக்கலாம், அத வந்து நான் கண்ட்ரோல் பண்ணனா அதை திங்க் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. பெரிய விஷயமா நான் சொல்ல, பட் இட்ஸ் நாட் குட். பட் தட் இஸ் how I want to deal my emotions நினைப்பேன் நான். உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வகையில டர்ன் அவுட் ஆயிருக்கு, ரைட்? நீங்க வந்து உங்களோட டான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அது நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அது மூலமா எக்ஸ்கலேட் பண்றீங்க. பட் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன்டவுட்டட். பட் உங்களை வந்து நீங்க வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க in a good way. சோ அது வந்து இட்ஸ் குட். இது வந்து உங்களுக்கு நம்ம மட்டும் இல்ல, ஒன் இஸ் இந்த வேர்ல்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. நான் பாக்குறோம் இல்லையா, இப்போ நான் ஹெச்ஆர் இருக்கு இல்லையா, ஹெச்ஆர்னாலுமே வில் ஹாவ் அ பீப்புள் பர்சன். சில பேர் வந்து பேசும்போது அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து டிராப் பண்ணும் போதும் we cannot அவங்களோட எமோஷன் மேல டிராவல் பண்ண முடியாது. பக்கத்துல இருந்து ஒரு வியூவரா இருந்ததா we have to say something to them. we cannot they are not coming for advice for us. இல்ல கண்டிப்பா பாங்களான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்தோட ப்ராப்ளம் வந்து இட்ஸ் நாட் தி சேம். everybody has a different ப்ராப்ளம் ஷேர் பண்ணாத காரணம் என்னன்னா நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு அது இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு டான்ஸ் இதுல இப்ப எனக்கு யார்கிட்டயோ இப்ப நான் பிரச்சனையை சொல்றேன்னா அவங்க இப்படி ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரதுனாலே அது ஸ்டாப். அந்த இது எல்லாம் எனக்குன்னு இல்ல, ஈவன் யூ ஆல்சோ ஹேவ் திஸ். நான் அவங்க கூட அது ஒரு ட்ரஸ்ட் அது எல்லாம் வந்தாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் யூ won't say too much to everyone. ஒரு ஸ்டாப்பிங் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும், அது யாரா இருந்தாலும் சரி. அது ட்ரஸ்ட் நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நமக்கு இருக்கும். ஈவன் தோ நம்ம யாரு என்ன பண்ணாலும் பரவாயில்ல we don't care நினைச்சாலுமே
அட் த எண்ட்ல வந்து we always have that thought. அதுதான் அது வந்து உங்களை எமோஷனல கண்ட்ரோல் பண்ண வைக்குங்கிறது என்னோட தாட். You get stronger, Yeah. right? Yeah. So women's freedom பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? women freedom அப்படிங்கிறது வந்து சரியான டாபிக். எது இது இது நம்ம வந்து இது பிளான் பண்ணல. I just come up with some questions to ask you because as a woman இப்போ நம்ம யூஎஸ்ல இருக்கணும், we have a lot of freedom. இங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைல் இஸ் so different, right? இந்தியா மாதிரி நம்ம வந்து யாருமே நம்மள வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. we just do whatever we want and in a good way. அதுவும் இருக்கு. So because நம்ம வந்து அந்த நம்மளோட கண்ட்ரி ஆகட்டும், the background, the culture still we fall into அப்படிங்கும்போது so இங்க வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுக்கு. பட் ஸ்டில் நம்மளுக்கு இல்ல அந்த ஒரு we have that கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம் நம்ம. பிகாஸ் நம்ம ஃபேமிலி இருக்கு, பசங்க இருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால we really don't get into all those things. அப்படி இருக்கும்போது விமென்ஸ் ஃப்ரீடம், எதெல்லாம் நீங்க விமன் ஃப்ரீடமா நினைக்கிறீங்க? பிகாஸ் ஐ ஹாவ் சம் பாயிண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ பேக் இன் இந்தியா. ஸோ நான் பார்த்த விஷயங்கள் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், இல்லாத விஷயம் நம்ம பேச போறது இல்லை. ஸோ நான் பார்த்த விஷயங்கள், நான் பார்த்து என்னடா இப்படி இருக்காங்களே யோசிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ நீங்க சொல்லுங்க, விமன் ஃப்ரீடம்னா என்ன? வாட் யூ திங்க்? வாட் என்ன லிமிட்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க சொல்லுங்க. ஃப்ரீடம்க்கு லிமிட்ஸ் கிடையாது. ஃப்ரீடம்னாலே ஃப்ரீடம் தானே. ஆக்சுவலா எல்லாரும் வந்து நினைச்சு ட்ரெஸ் போடுறது, அப்புறம் வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து டைம்ல டிராவல் பண்றது, லைக் நான் 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு, அதெல்லாம் வந்து ஃப்ரீடமே கிடையாது. நீங்க என்னைக்கு உங்க தாட் வந்து ஓப்பனா சொல்லி, அதாவது யூ ஷுட் பி ஓப்பன் மைண்டட், அந்த ஓப்பன் சொல்லி நீங்க வந்து அதை டிராவல் பண்ணி போறீங்களோ, தட் இஸ் கால்ட் யுவர் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்ல இருக்கீங்க, எனக்கு வந்து இது பண்ண பிடிச்சிருக்கு, எனக்கு இதை செய்ய பிடிச்சிருக்குன்னு அது ஓப்பனா சொல்லாம உள்ள வச்சுட்டே இருப்பாங்க. இப்ப எக்ஸாம் நம்ம அம்மா மாதிரிலாம் எடுத்துக்கோங்களேன், அவங்கள்ட்ட இப்ப பேசுனீங்கன்னா they have lot in their mind, ஆனா அது வெளியே வந்ததே கிடையாது, ப்ரொஜெக்ட் ஆனதே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அந்த அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டு நீங்க வெளியே வந்துட்டாலே யூ காட் யுவர் ஃப்ரீடம். அதுதான் விமன் ஃப்ரீடம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்க பேசி, அப்கோர்ஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணி வரதான் நம்மளோட வேலை. இது நீ மிஸ்டேக் பண்ணாம எப்படி நீங்க வந்து கத்துப்பீங்க? மிஸ்டேக் பண்ணாதான் நீங்க கத்துக்க முடியும் இல்லையா? அடுத்த இதை நான் பண்ணிட்டேன், ஓகே நெக்ஸ்ட் டைம் இதை நான் பண்ணக்கூடாது. அந்த நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டோன்ட் டேக் இட் டூ மச் லாங்கர். ஒரு 3 சாய்ஸ் 4 சாய்ஸ் அது நீங்க டிசைட் பண்ணுங்க. பிளஸ் வந்து உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு பார்க்கலாங்கிற ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வந்து அது இருக்கணும். அது இன்னொன்று வந்து இப்ப பாத்தீங்கன்னா யாருமே டிபெண்டன்சி வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு லேடிஸை பொறுத்த வரைக்கும் இல்லையா? முன்னாடி எல்லாம் வந்து நம்ம அம்மா சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிபெண்டன்சி இப்பவும் இருக்காங்க. பட் நம்ம இட்ஸ் நாட் அண்ட் நோ ஒன் லைக்ஸ் இட் ஆல்சோ. அது ஃப்ரீடம் கிடையாது நான் சொல்லுவேன். ஃப்ரீடம் இஸ் த சென்ஸ் லைக் நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அதை பண்றீங்க, அதை பண்ணும்போது முழு மனசா பண்றீங்க இல்லையா, அதுதான் ஃப்ரீடம். அதை நான் நினைப்பேன், சோபா நினைப்பாங்க, இவங்க இப்படி நம்ம பாக்குறது வந்து ஃப்ரீடம் கிடையாது. So do you think freedom வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்? நம்ம ஜெனரேஷன் தான் எடுத்துக்கலாம், நம்ம அம்மா அப்பா ஜெனரேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள, நாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, and they'll be like watched. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வரும்போது we were okay, ரைட்? நம்மளுக்கு ஃப்ரீடம் இருந்தது படிக்கிறதுக்கு, சூஸ் பண்றதுக்கு, டிராவல் அப்ராட், இல்லைன்னா வெளியே வேலைக்கு போறதுக்கு, வெளியே படிக்க போறதுக்கு, அதெல்லாம் நிறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ரைட்? அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்துச்சு. அண்ட் இட் ஆல் ஹேப்பன். இப்போ வந்து இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ஓவர் ஃப்ரீடம், ரைட்? அவங்க வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சென்னை சிட்டி மாதிரி வந்து இருந்து தங்கி இருக்கிற பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்து பாய்ஸ் கூட இருக்காங்க. இது தப்பான விஷயம் நான் சொல்லல. they are like பசங்க கூட தங்கி இருக்கிறாங்க and they sharing the rooms. ஒரு பெட்ரூம், ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து அதெல்லாம் இங்கதான் வந்து அந்த கல்ச்சர் எல்லாம் இருந்திருக்கும் முதல்ல, ரைட்? ஸோ இப்போ வந்து இந்தியாங்கிறது வந்து இட்ஸ் லைக் நான் இப்ப எல்லாமே குளோபலைஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் என்ன நான் கேட்கிற கொஸ்டின் வந்து, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து அந்த ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை ஓவர் யூஸ் பண்றாங்களாங்கிறது நீங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஓகே சம்திங் இஸ் நாட் குட் அப்படிங்கிற ஏதாவது விஷயம் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்? நான் சொல்றது வந்து என்ன, இப்போ உள்ள ஜெனரேஷன் சரி, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் மாறிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஒன்லி இப்போ உள்ள ஜெனரேஷன் பிளேம் பண்ண முடியாது. ஓவர் யூஸ் பண்றாங்களாங்கிறதுக்கு வந்து there is no ஓவர் யூஸ். நான் சொல்ற மாதிரி ஃப்ரீடம் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து நான் பதிலுக்கு பேசிட்டேன், நான் வந்து நீ ஒண்ணு பண்ண நானும், அது வந்து ஃப்ரீடமே கிடையாது. அதுதான் நிறைய பேர் இப்ப டாபிக்கா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நீ பண்றியா நானும் பண்ணுவேன், அது இல்ல.
உங்களை யாரும் ஸ்டாப் பண்ணல சரியா. ஃப்ரீடம்ங்கிறது வந்து அதுக்கு இன்னுமே ப்ராப்பரான ஆன்சர் யாருக்குமே தெரியல. ஈவன் எனக்கும் கரெக்டா சொல்றேன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட நான் சொல்ற ஃப்ரீடம் வந்து உன் திங்கிங் ஏத்த மாதிரி நீ பண்றியா, அதுதான் ஃப்ரீடம், அவ்வளவுதான். மத்தபடி வந்து அண்ட் எவ்ரிஒன் ஹாஸ் a limits too. ஓகேங்களா, அந்த லிமிட்டுமே நீ தான் டிரைவ் பண்ணணுமே தவிர இன்னொருத்தவங்க நினைப்பாங்க அந்த இன்னொருத்தவங்க நினைக்கிறங்கிற அந்த சான்ஸ் இல்லாம பண்றதுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒன்னா இருக்கிறது, லிவிங் டுகெதர்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஃப்ரீடம் பேஸ்லயே வராதுங்க. அது உங்களோட பண்றீங்க, சாய்ஸ் பண்றீங்க. தட் இஸ் நாட் ஃப்ரீடம். நான் லிவிங் டுகெதர்ல இருக்கேன், இல்ல நான் வந்து ஒன்னா ஒரு 4 people ஒரு பையனோட ஒன்னா சுத்துறேன், அதெல்லாம் வந்து ஃப்ரீடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீடம்ங்கிறது அது இல்ல. அது வந்து உன்னோட ஃபன்னுக்காக யூ ஆர் சூசிங் தட். ஃப்ரீடம்ங்கிறது வந்து நீ என்ன உன் லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ற. இப்ப அது மாதிரி நிறைய படம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபீமேல் பேஸ்ட் மூவிஸ் நிறைய வருது. அதுல எல்லாருமே கரெக்டா எடுத்து பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து क्वेश्चन தான், ஃப்ரீடம்னா என்னது ஆக்சுவலா? அது ஏன் இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சுங்கிறாங்க. At some point நீங்க சொன்னதுதான் freedom is to like freedom to speech, freedom of speech, படிக்கிறதுக்கு ரைட், அவங்க ஆசைப்பட்ட படிக்க. ஈவன் வந்து ஒரு 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 குரூம் செலக்ட் பண்றதுக்கு, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ரைட், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு என்ன சொல்லிச்சு ஃப்ரீடம். அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு and they have rights to select. It's called rights, it's not freedom இல்லையா. ஃப்ரீடம்ங்கிறது வந்து அதுக்கு அந்த 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 இது வந்து என்னன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப நீங்க வந்து என்ன சாப்பிடணுங்கிறத நான் டிசைட் பண்றது வந்து அது அப்போ அது உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சுமா, அது உங்க சாய்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இல்லையா. நீங்க என்ன சாப்பிடணும் நான் சொல்றது நீங்க சாப்பிடுங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் மீ. அந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் ஓன் திங்கிங்ல பண்ணுங்கிறத நான் ஃப்ரீடம் நான் நினைப்பேன். சோ ஃப்ரீடமுக்கும் ரைட்ஸ்க்குமே பயங்கர குழப்பம் இருக்குது ரைட். சோ அதுதான் விஷயம். That's what I'm trying to ask you. ஒரு freedom இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் doesn't know that there's a big difference in rights and freedom. Of course freedom கண்டிப்பா freedom வந்து you have rights to live your life. அது வந்து freedom ரைட். நீங்க வந்து உங்க லைஃபை வாழ்றதுக்கான எல்லா சுதந்திரமும் இருக்கு அப்படிங்கும்போது what is the limit for that அப்படிங்கறது என்னோட question. For example நான் வந்து இப்போ வந்து if you are in India ரைட், இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்ல வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைக் ஸ்டேயிங் வித் த பாய்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் வித் தம், கோயிங், வெளியே போறது, தங்குறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஃபேக்டர்ஸ். அதுக்காக வந்து நம்ம பசங்களை பிளேம் பண்ணல, அது எல்லாமே வந்து சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதோ அதுதான் இன்சிடென்ட்ஸ் ரைட். இன்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீடம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து as you say இது வந்து they are taking a chance or choice or something like that. So as in இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங்னே எடுத்துக்கோங்களேன் ரைட், நம்மளுக்கு வந்து we have some நம்மளுக்கெல்லாம் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த டைம்லலாம். யூனோ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், அப்படிதான் ட்ரெஸ் போடணும். அண்ட் வி ஹாவ் நம்மளுக்குமே ரொம்ப வி ஆல்சோ வில் பி கன்சர்ன் அந்த ட்ரெஸ் போடுறதையும் சரி. அண்ட் வில் பி லைக் என்ன சொல்றது, ஒரு டிக்னிஃபைடா இருக்கணும் நம்ம நினைப்போம் ரைட். ஒரு ட்ரெஸ் பண்ணா ஒரு டிக்னிஃபைடா இருக்கணும், பார்க்கும்போது ஓகே வா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுக்கு சூட்டா ட்ரெஸ் நம்ம போடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு ஓகே. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் வந்து do you think that இது வந்து ஃப்ரீடமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து do you think that's a freedom for them or that's their rights? அதுதான் சொல்றேன், இது வந்து ஃப்ரீடமா ரைட்ஸ் அண்ட் பார்க்கும்போது ரைட்ஸ் இஸ் of course நீங்க என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்றது இல்லையா. அது வந்து உன்னோட ரைட்ஸ் சொல்லலாம், அது ஃப்ரீடமும் சொல்லலாம். இதுல வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ, நான் தப்பான ஆன்சர் கொடுக்க வேண்டியதுன்றதுக்காக சொல்றேன். இப்ப என்னோடது எடுத்துக்கோங்க, நான் என்னோடது பக்கம் வரேன் சரியா. நான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சேன் இல்லையா. ஆரம்பிச்சப்போ ஐ காட் அ பிக் நோ ஃப்ரம் மை ஃபேமிலி. அதாவது எங்க அம்மா அப்பா சைட்ல இருந்து பெரிய பிக் நோ. ஏன்னா ஐ சைட் கன்சர்வேட்டிவ் ஃபேமிலில இருந்து நான் வந்திருந்தேன். நான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சேன்னு சொன்ன ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லும் போது அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு அது அச்சீவ்மெண்டா தெரியல. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நம்ம ஃபேமிலிக்கு வேணுமா, இது தேவையா, இது உன் ஃபேமிலிய பாரு, வீட்டை பாரு, குக் பண்ணு, பசங்களை பாத்துக்கோ, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இது அதே வந்து நான் என்ன பண்ண, ஓகே இப்படிலாம் சொல்றாங்களா அம்மா அப்பா சொல்ற, ஓகே நான் ஸ்டாப் பண்ணிட்டு நான் அதே இதுல போயிருந்தேன்னா அங்க என் ரைட்ஸும் போதும் என் ஃப்ரீடமும் போதும் நான் சொல்லலாம். நான் அப்ப என்ன பண்ண, இல்ல எனக்கு இது வேணும், இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், நான் ரெண்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் பண்றேன் இல்லையா. இது என்னோட சாய்ஸ். நான் சூஸ் அந்த சாய்ஸ் நான் சூஸ் பண்ணும்போது ஐ டென்ட் திங்க் அபவுட் அதர்ஸ். அதாவது மத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யும். பட் சம்ஹவ் என்ன நான் பிலீவ் பண்ணேன், நான் எப்படியாவது இதுல வந்து ஐ வில் கம் லைக் எக்ஸல் திஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுனால
அத ஃப்ரீடமாவும் சொல்லலாம், ரைட்ஸாவும் சொல்லலாம், எடுத்து நான் அதுல பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு இப்ப no one is saying anything. ஏன்னா they are just looking at me. even though அது பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது, நான் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அதை நான் என்னோட ஃப்ரீடமா எடுத்துப்பேன். எனக்கு சின்ன பொண்ணா இருக்கும் போதோ இல்ல நான் டீனேஜ்ல இருக்க கிடைக்காத ஃப்ரீடம் எனக்கு இப்ப கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது மிஸ்யூஸ் பண்ணல, அத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, நீங்க யூ யூஸ்ட் இட் இன் தி ரைட் வே. அததான் நான் கேக்குறேன். இப்ப வந்து ஒரு இந்தியால வந்து இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ் as I said ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். யூ கேன் ட்ரெஸ் எப்படி வேணா நீங்க பண்ணலாம், ஓகே. ஆனா வந்து மத்தவங்க வந்து அது வந்து ஒரு கமெண்ட் பண்ணாத அளவுக்கு, இல்ல மத்தவங்களுக்கு அது வந்து பாதர் பண்ணாத அளவுக்கு, இல்ல இவங்களுக்கே போடுறவங்களுக்கே அது வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸிங் இஸ் வாட் தட் யூ ஹேவ் டு ஃபீல் கம்ஃபர்டபிள், ரைட்? நம்ம எல்லாரும் போடுறாங்கக்கா அந்த ட்ரெஸ் நம்ம போட முடியாது. அதான் அக்ரிங்க. ஆனா வந்து மத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, கமெண்ட் பண்றவங்க எது போடாலும் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப நீ ஒரு பேண்ட் ஷர்ட் போடாலும் கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல நீ ஒரு சுடிதார் போடாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்றவங்களை நம்ம பார்த்து நம்ம ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அங்க நம்மளோட ஃப்ரீடமும் போதும், நம்ம ரைட்ஸும் போதும். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் லிவிங் யுவர் லைஃப் இன் யுவர் சாய்ஸ் இல்லையா, யூ ஆர் லிவிங் ஃபார் அதர்ஸ். But what happened if அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து I'm not blaming a boys or girls. இங்க வந்து ஒரு ஜெனரலா இருக்கிற விஷயம் பேசுறோம். நீ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அண்ட் see நீங்க வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கோம், அப்ராட்ல இருக்கோம்னா அது அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அது வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நோபடி ட்ரெஸ் இல்லாம போனா கூட they don't okay fine, பட் டிக்னிஃபைடா பண்ணணுங்கிறது வந்து இங்கேயும் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகே. சோ அதெல்லாம் இருக்கு, பட் தேல் ஃபாலோ. அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தது தான். நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப பாதிச்சிருச்சு எனக்கு. பிகாஸ் ஆஸ் அ மாம் நம்மளுக்கு தெரியும், இப்ப உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா யூ டோன்ட் அலோ, நம்ம சொல்லலாம் என் பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கிறான், பயங்கரம் நான் ஃப்ரீடம் கொடுப்பேன், அவளுக்கு ட்ரெஸ்ஸிங்ல எல்லாம் பயங்கரம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. பட் அது அந்த ஸ்டேஜ் வரும்போது வி கண்ட்ரோல் தம். வேண்டாம் அது மாதிரி பண்ணாத. இங்கே கூட வந்து தே கண்ட்ரோலிங், அதாவது அப்பா நிறைய அப்பா டாட்ஸ் வந்து தே சே ட்ரெஸ் வந்து பார்த்து போடு, டோன்ட் வேர் திஸ் ட்ரெஸ், பிகாஸ் அது வந்து ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன் வந்துடக்கூடாது மத்தவங்களுக்குங்கிறது பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கான விஷயமா நான் நினைக்கிறேன். சோ நீ என்ன நினைக்கிறீங்க? பட் நான் என்ன சொல்றேன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப என் பொண்ணுக்கே நான் வந்து இந்த ட்ரெஸ் போடு இது அப்படி நான் சொல்ல மாட்டேன். If she likes the dress, நான் சொல்லுவேன், are you going to be comfortable in this dress? உனக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா you wear it. ஆனா பாத்துக்கோ, see நமக்கு தப்புன்னு ஒண்ணு படுறதுன்னா அவங்களுக்கு தப்புன்னு படாது. நமக்கு தப்புன்னு விட நம்ம சேஃப் சைடு, நம்ம வளர்ந்த விதம், நம்ம பார்த்த விதத்துல இருந்து நம்ம வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்போ உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they care about everything. கரியர் சைடு அவங்க போறாங்க, மத்த எதுவுமே அவங்க வந்து கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப நீங்க உட்கார்ந்து இது தப்பு இது ரைட் நம்ம சொன்னா they won't understand. ட்ரெஸ்ஸிங் விஷயமே திருப்பி வந்தாலுமே ஐ நோ இந்தியா நிறைய மாறிட்டாங்க, நிறைய சேஞ்ச் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு, ஏன்னா கல்ச்சர் ஷாக் எனக்கு இருந்துச்சு. ஆனா வந்து அவங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனா சில விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி நமக்கும் ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும், பயம் வருது. as a mom அது அவங்கள சின்ன சின்ன பசங்க எல்லாம் அப்படி பார்க்கும்போது we get so scared because நம்ம வந்து அப்படிதான் யோசிப்போம், அதுங்களோட சேஃப்டி தான் நம்ம யோசிப்போம். ஆஸ் அ பேரண்டா நம்ம யோசிக்கும் போது அவங்கள நம்ம பசங்களை யாரும் எதுவும் வந்து சொல்லிடக்கூடாது, யூனோ they shouldn't bully her or அதை வந்து இன்சல்ட் பண்ணிடக்கூடாது, ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, ஹியூமிலியேட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, நம்ம அதை தான் யோசிப்போம். பட் as you said கிட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும். அண்டர்ஸ்டாண்ட் சோபனா. பட் ஜட்ஜிங்கிறது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜட்ஜிங் எல்லாம் இதுல நம்ம கொண்டே வரக்கூடாது. சொல்றேன் இல்லையா, நோ ஜட்ஜ்மெண்டல் தான் எல்லாத்துலயும். இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணுங்கள்ட்ட போய் நீங்க வந்து இதை பாத்துக்கோமான்னு பொண்ணுங்களும் சரி பசங்களும் யார்ட்டுமே போய் இதை பண்ணாதன்னு சொன்னா no one will listen. அண்ணா உனக்கு ஓகேவான்னு பாத்துக்கோ நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் they'll think about it. ஏன்னா இங்க நோங்கிற வேர்ட் வந்து it is becoming like a bigger headache or stress for them. ஓகேங்களா, நமக்குலாம் வந்து நோ, நம்ம எல்லாம் நமக்கு இப்ப எல்லா விட்டு எடுத்துக்கோங்களேன், இது வேணா நோ ஒரே ஆன்சர் தான் சொல்லுவாங்க, நீங்க அதுக்கு மேல பதில் பேசவே முடியாது. பட் இங்க நீங்க நோ சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க ரீசன் வச்சிருக்கணும் ரெடியா. அந்த ஒயிட் இட் லுக்ஸ் லைக் சிம்பிள் வேர்ட் பட் இட்ஸ் a big thing is there. அந்த ஒய்க்கு நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணணும் தெரியுமா அந்த விஷயத்துல. when you are saying no na you have to be ready with answers அவங்களுக்கு அந்த நோ சொல்றதுக்கு. சோ அதனால இது வந்து ஆன்கோயிங். பட் நிறைய ஐ கேன் சே கல்ச்சரல் ஷாக். எனக்கு இந்தியா பார்க்கும்போது I was really shocked to see people ஃபுட் எடுத்துக்கோங்க, ஸ்டைல் எடுத்துக்கோங்க, லிவிங் ஸ்டைல் எல்லாமே வந்து they are changing it.
நிறைய விஷயம் மாறிடுச்சு பெஞ்ச். யாருமே கடைக்கு போறது இல்ல, எல்லாம் வீட்லயே ஆர்டர் பண்றாங்க. நிறைய காஃபி தயிர் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. வெளியே யாருமே போறது இல்ல ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து சமைக்கிறது இல்ல யாரும் வீட்டுல. ரெண்டாவது ஓகே, நான் பார்த்த வரைக்கும் அங்க மேக்சிமம் வந்து தே ஆர் அவுட் சைட் ஈட்டிங் ஃபுட். அது வந்து எந்த அளவுக்கு ஹெல்திங்கிறது தெரியல, பட் தே லவ் டு ஈட் அவுட் சைட் அண்ட் தேர் டூயிங் தட். அண்ட் அடுத்தது வந்து விமென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் ஒரு விஷயம் இப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, விமென்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிக்கிற மாதிரி தோணுது எனக்கு.